ஹாய், என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மோர் குழம்பு. வெயிலுக்கு எப்படி மோர் குழம்பு செய்கிறதுன்ட்டு சொல்கிறேன். எங்கள் சைடில் இப்படி தான் செய்வாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் நிறைய பேருக்கு தேங்காய் எண்ணெய் வாசனை பிடிக்காது. அவங்கெல்லாம் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வேண்டாம். நாங்கள் தேங்காய் எண்ணெயில் தான் செய்கிறேன். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு கை நிறைய பூண்டு நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க. வெயிலுக்கு நிறைய வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. வெந்தயம் இதெல்லாம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கின உடனே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு ஃபைனாக சாப் பண்ண வெங்காயம். இந்த குழம்பு நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் வெயில் டைமில் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தி. இதில் போடுற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பாருங்கள், ரொம்ப நல்லது உடம்புக்கு. நல்லா வதங்கிக்க வெங்காயம் வதங்கிருச்சு. தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மோர் குழம்புல நீங்கள் எந்த காய் வேணாலும் போட்டுக்கலாம். வெள்ளை பூசணி போடலாம், அதுக்கப்புறம் வெண்டைக்காய் போடலாம். கத்திரிக்காய் சேர்த்துக்கிறவங்க கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெண்டைக்காயில் செய்ய போகிறேன். போதும், ரொம்ப வதங்க வேணாம். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினா போதும். வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி குழன்னு வராது, கெட்டியாக வராது. நார்மலாக நம்ம ஊற்றி சாப்பிட்ற குழம்பு மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். வெண்டைக்காய் தனியாக வதக்கி வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. இதுலேயே வதக்குனீங்கனாலே போதும். ரொம்ப நேரம் வதக்காதீங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு காய் வேகட்டும். மோர் குழம்புக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பூண்டு. இதில் நம்ம காரம் போடல, அதனால் மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த காரம் தான் இந்த குழம்புக்கு. அதனால் நான் ஒரு 5-6 மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய், சீரகம் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் உடச்ச கடலை. நல்லா தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஓகே, நல்லா காய் வெந்துருச்சு. நான் பெருங்காயம் போட மறந்துட்டேன். பெருங்காயம் தூள் நான் கட்டி பெருங்காயம் தூள் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி இப்படி ஊற்றி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த குழப்பு தெரியாது. இப்போ இந்த மோர் குழம்பு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மிக்சியில் அரைச்சோம்ல, அது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கொதிக்க விடாதீங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிச்சா போதும். இதுக்கு நல்லா கெட்டி தயிர், வீட்டில் போட்ட கெட்டி தயிர். இது நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கணும் தயிர். இந்த மோர் குழம்பு பண்ணுறதுக்கு புளிப்பாக தான் இருக்கணும். நீங்கள் இதை பிளெயின் மோர் குழம்பு பண்ணிவிட்டு கூட உருளைக்கிழங்கு ஃப்ரை இல்லைன்னா அப்பளம் ஏதாவது வச்சு சாப்பிடுங்க. ஓகே, மசாலா ஊற்றி ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சுருந்த கெட்டி தயிர் 1 கப்பு. நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ரொம்ப புளிக்கக்கூடாது, ஆனால் புளிச்ச தயிர். ரொம்ப புளிப்பாக இல்லாமல் புளிச்ச தயிர். தயிர் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது மோர் குழம்பு. சும்மா மூடி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மூடி ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கக்கூடாது, ஓப்பனில் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஓகே, 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு. அவ்வளவுதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கப்பில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. கிட்ட காம்பு கில்லாத கருவேப்பிலை இருந்துச்சுன்னா அப்படியே இப்படி தேங்காய் எண்ணெயில் முக்கிக்கோங்க. முக்கிட்டு எடுத்து அந்த கொஞ்சம் ஆயிலோடவே எடுத்து இப்படி மேலே போட்டுட்டு 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை ஊற்றிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு மூடிடுங்க. வீடே வாசனையாக கமகமன்னு வாசனை வரும்.
நல்லா மணக்கும். நீங்கள் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.